உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999. சார் கூட தான் நடிச்சதுதான் அந்த அனுபவங்கள் எனக்கு பெரிய விஷயம். கமல் சார் கூட ஏன்னா எப்படி நிற்கணும், என்ன செய்யணும், என்ன போகணுங்கிறதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நிற்பேன் நான் கமல் சார் கூட நிற்கும்போது. இப்போவும் ஒரு புது படத்துக்கு நான் போறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன அப்படி எதிர்பார்க்குறாங்கிற அளவுக்கு தான் நான் ஒர்க் பண்ணது ரெடியா இருப்பேன். எனக்கு தெரியும் நான் செய்வேங்கிற மாதிரி எப்பவுமே நான் நிக்க மாட்டேன். சார் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. அவங்க சார் என்ன சார் நீங்க என்ன கேக்குறீங்க, நீங்க செய்யுங்க சார். அப்படி இல்லை சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, என்ன செய்யணும், என்ன மூடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கேட்பேன், கேட்டுதான் நான் செய்வேன். அது மாதிரி கமல் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பெரிய கிஃப்ட் எனக்கு. மீதி இடத்துலலாம் வந்து நான் விஜய் சார் கூடலாம் நான் ஈஸியா என்னால ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்னா அது கமல் சாருடைய ஒரு காலேஜ்னு சொல்லலாம், பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். அங்க படிச்சு அந்த விஷயம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். அது வீரப்பனுடைய ஒர்க்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வேலை, சாதாரண வேலை இல்லை. நான் சாதாரணமா ஜாலியா நடிச்சுட்டு இருப்பேன்னு எழுந்துட்டு இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்போட கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. இப்ப கூட நான் நடிச்சது நான் பார்த்தா எனக்கே ஐயோ நான் அப்படின்னு அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாலும் தெரியலங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைனூட்டா ஒர்க் பண்ணும், ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. இது வந்து அப்படி உட்காந்து கை அந்த அந்த இதெல்லாம் வரும், வந்துட்டு அந்த டயலாக் அவர் சொல்லும்போது கேட்டு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த பாடியோட லாங்குவேஜ், அந்த அப்டமன் அடி வயிற்றுல இருந்து நம்ம பேசுறது, என்ன பண்றாங்க பத்தியாவா அப்படின்னா அந்த தடுமாற்றம், அந்த நேரா கரெக்டா பேசணும், அது டயலாக்கா போயிடும். நம்ம தடுமாறி அந்த வைப்ரேஷனோட சொல்லும் போது தான் வீரப்பன். ஒரே டேக்ல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா காட்டுலயும் வேகமா கத்திருக்கேன், அதே கத்தல டப்பிங் தியேட்டர்லயும் நான் கத்தனேன். அப்ப டபுள் உயிர் கொடுக்குற மாதிரி வீரப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா டபுள் உயிர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு டயர்ட் ஆயிடும் எனக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நக்கீரன் கோபால் சார் எடுத்திருந்தாங்க. ஆமா ஆமா, அதை நான் பார்க்கும்போது அதுல வீரப்பன் ரோல் ஒன்று வரும், காட்சியா வரும்போது பாத்தீங்கன்னா அடடா நமக்கு கொடுத்துருக்கலாமே, நம்ம பண்ணிருக்கோமேனு ஃபீல் பண்ணேன் நான். நிறைய இடங்கள்ல ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்களே சார், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏமாந்து? பண விஷயம் இருக்கும், நட்புலயும் ஏமாந்துருக்கேன். நீங்க சொன்ன காதலுங்கிற ஒரு விஷயத்துல ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆசைப்படுவோம், ஒரு நினைப்போம் இல்லையா, நம்மளை உதறிட்டு நம்ம தேவைப்படாது, நம்ம கிட்ட ஒரு வேளை பணம் பெருசா இல்லாம இருக்கலாம், அவங்க நினைக்கிற வண்டி இல்லாம இருக்கலாம், அவங்க நினைக்கிற எதிர்பார்ப்புகளான சில விஷயங்கள் இல்லாம இருக்கும்போது நம்மளை மதிக்க மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அது தோல்வி தானே. இன்னொருத்தவங்க கூட வாழணும்னு நினைப்பாங்க, அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அது தோல்வி தானே. அது ஈஸியா எடுத்துக்கணும், பரவாயில்ல, ஓகே. நிறைய படங்கள்ல ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல வில்லனா வந்திருக்கீங்க. உங்களோட சினிமா பயணம் பத்தி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை சார். விருமாண்டி அப்படிங்கறதா உங்களோட முதல் படம். அதுக்கு முன்னாடி கராத்தே ராஜா அப்படிங்கிறவர் யார், என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி அவருக்கு இந்த சினிமா மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு? சிதம்பரத்துல என்னோட மாஸ்டர் வந்து CR இளங்கோவன் அப்படின்ட்டு சென்சாய், அவங்க மாஸ்டர், கராத்தே மாஸ்டர். அவங்க கிளாஸ்ல தான் போய் கராத்தே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கடை நாங்கள் ஊரில் மண்டூரில் வச்சுருந்தோம். அப்போ நாங்கள் சின்ன கடையில் இருக்கும்போது சண்டை அப்பப்போ வரும். இப்படியே வரும்போது இந்த மாதிரி எல்லாமே அடிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் வந்தாலும் ஒரு பயம் எனக்கு இருக்கும். அதை எப்படி அதை வந்து இது பண்ணுறது, அடிக்க கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு வெறி எனக்கு வந்துச்சு சின்ன வயசில். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கணேசன் ஒரு தம்பி அங்கே இருப்பாங்க. ஓகே. அவர் கூட கலந்து பேசும்போது அங்கே ஒரு மாஸ்டர் ஒருத்தர் போவார் சைக்கிளில். அவரை பார்த்து அதுக்கப்புறம் இவர் எந்த கிளாஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு லீடு பிடிச்சி நேராக அந்த கராத்தே கிளாஸ் போயிட்டேன். போனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாஸ் கிக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க, அது கால் தூக்கி அடிக்கிறது. ஏன்னா சவுண்டோட அந்த ட்ரெஸ்ஸோட சவுண்டு, கிக் பண்ணுற சவுண்ட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போன உடனே இம்ப்ரெஸ் ஆகுறேன். பார்த்த உடனே உடனே சேர்ந்துன்னு எனக்கு ஆசை. அது கற்றுக்கிறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆகும். ஓகே. இருந்தாலும் அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ இதாகி மாஸ்டர்கிட்ட கேட்டேன். அடுத்த நாள் காலையில் சண்டே அன்றைக்கே கிளாஸ் போயிட்டேன். போயிட்டு உள்ள போயிட்டு அதை அப்படியே கத்துக்க ஆரம்பிச்சேன். லாஸ்ட்ல நின்னா நான் ஃபர்ஸ்ட்ல வர கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டேன். வந்து 1 மாசத்துலயே ஃபைட்டுக்கு வந்து நிக்க வைக்கிற அளவுக்கு ரெடியா வந்துட்டேன். அந்த ஒரு ஆர்வத்துல, அந்த உடலுடைய வலிலாம் தெரியாம, கடைகள்லாம் போறது கிடையாது, அந்த பிசினஸ்ல மைண்டே இல்லை, முழுசா இந்த கலையில கராத்தே கத்துக்கணுங்கிற அந்த வெறியில அதை போய் கத்துக்க அந்த ஆர்வத்தை பண்ணிட்டு இருக்கு. நமக்கு உடம்பு ஸ்ட்ராங் ஆவாவா அந்த பலம் எனக்கு இப்ப வாங்கடா பாத்துலாங்கிற அந்த ஒரு கோவம். ஓகே. இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கேன், அப்படியே போனா அதுக்கப்புறம் சண்டையே வரல. கிளாஸ் போயிட்டு அந்த ஸ்ட்ராங் ஆவாவா பாத்தீங்கன்னா அவன்லாம் அப்படி பார்ப்பேன், வாங்கடா இப்போ அப்படி ஒரு திமிரே உடம்புல நமக்கு ஏறும். அது இப்ப கூட பசங்க எல்லாம் பார்க்கலாம். இப்ப ஜிம்முக்கு எல்லாம் புதுசா தம்பிங்க எல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாரு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலையெல்லாம் எனக்கு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஸ்ட்ராங்காக அடி வந்து நிற்பேன். இப்போ வாங்கடா பார்க்கலாங்கிற மாதிரி அப்படி கையெல்லாம் மடிச்சு விட்டு அப்படின்னு நிற்கிறது. அதோட இது அப்படியே கத்துட்டு இருந்தேன். இப்போ விஜய் சார் படங்கள் பார்ப்போம், மற்ற படம் பார்ப்பேன். விஜய் சார் படம் நிறைய அப்போ வந்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ரசிகரா ஃபைட்ஸ்லாம் பார்ப்பேன் சார்லாம்.
பார்த்த உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன். என்னோட ஃப்ரெண்டு நிறைய பேர் அங்கே கிளாஸ் இருந்தாங்க. அதில் விடி ராஜான்னு ஒரு நண்பர் வந்து அவர் வந்து டைரக்ஷனுக்காக இங்கே சினிமாவுக்கு வந்தார். இப்போ படம் பண்ண போறாருன்னு வச்சுங்களேன். ஓகே. அவர் இங்கே வந்துட்டு இருக்கும்போது நான் அவரை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இவர் சென்னைக்கு போறாரு வராரு அப்படின்னு. இவர் என்ன செய்றீங்க என்னன்னு கேட்கும்போது டைரக்ஷன் சொன்னேன்னா ஓ அப்படியான்னு கேட்டேன். அப்போ அவர் கூட படம் பார்க்க போவேன். போகும்போது அந்த படத்தில் உள்ள அந்த ஃபைட்லாம் பார்ப்போம். புரூஸ்லி படம்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டைன் படம்லாம் வேற லெவலில் இருக்கும். அது எங்கள் கராத்தேல உள்ள ஃபைட்லாம் அதில் இருக்கும். ஓகே. அப்போ இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, நம்ம தமிழ் படத்தில் ஏன் அவ்வளோ இதாக வந்து அடிக்கிறது மாதிரியே செய்கிறாங்க, கிட்டலாம் பட மாட்டுது அப்படின்னு நான் கேட்பேன். ஏன் உதைச்சா வந்து கால் நீட்டி பண்ண மாட்டுறாங்க, அது மாதிரிலாம் ஒரு கேள்வி தான் கேட்பேன். இல்லை ராஜா, அவங்க மார்ஷியல் ஆர்ட் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறது அது வேற படம், இங்கிலீஷ் படம். தமிழ் படத்தில் அந்த அளவுக்கு இருக்கும், ஃபைட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு. இல்லை நான் சினிமாவில் வந்தால் இந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்லை, நான் ஜெயிக்க முடியுமா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், ராஜா அது பெரிய ரொம்ப கஷ்டம் ராஜா, அதில் அப்படின்னு சொல்கிறார். கஷ்டம்னு அவர் சொல்ல இல்லை என்ன கஷ்டம், நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஆர்வம் எனக்குள்ளே வருது. பார்க்க நான் சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணன்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரெண்டு பயப்பட ஆரம்பிச்சாரு. என்னால் தான் நீ சினிமாவுக்கு வர, சென்னைக்கு வரேன்னு சொல்லி இதானு அவர் என்கிட்ட பேசவே மாட்டார். அப்படின்னா ஐயா அவரை பிடிச்சி அவர் கூடயே கிளம்பி உடையாதுட்டேன். நான் சென்னைக்கு வந்து தனியாக ரூம் எடுத்து சம்மந்தமே இல்லை சென்னையில் நான் தங்கினேன். இடையில நேரம் இருக்கும்போது ஏதாவது சினிமா ஆஃபீஸுக்கு சும்மா போயிட்டு வருவேன். இப்படி தான் இருந்தேன். அப்படி தான் கொண்டு போய் ஃபோட்டோ கொண்டு போய் அங்கே வந்து மணிரத்னம் ஆஃபீஸுக்கு போய் கொடுத்தேன், சாரோட ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாஸ்டர்கிட்ட அந்த ஃபைட் கிளாஸ்க்காக ஒய்எம்சிஏல போய் கற்றுக்க போனேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அங்கே தான் வருவாங்க, கார்த்திக் சார் அங்கே தான் இருந்தாங்க, பசந்த் நகர் ரவி அண்ணா அவங்களாம் இருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸ் நான் போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு நண்பர் எனக்கு கிடச்சி அவர் மூலியமாக போய் அந்த ஆஃபீஸில் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். செலக்ட் ஆகிட்டேன். இப்போ சூர்யா சாருடைய ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு பைக்கெல்லாம் போகிற மாதிரி அந்த சீன் எடுத்தாங்க. உள்ளே போயிட்டேன். பெரிய எந்த அனுபவமே இல்லை, ஆனால் அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு சந்தோஷம். அதில் அப்படியே நடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இடையில எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் எனக்கு சரியாக தேட தெரியல. ஒரு 5-6 வருஷம் அப்படியே பிளைனாக இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். காசு எல்லாம் எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்டேருந்து வாங்கி வீட்டில் அப்பப்போ சண்டைலாம் வரும். ரொம்ப அண்ணனை கஷ்டப்படுத்தி அப்படி தான் ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு டைமில் ரொம்ப கஷ்டமாகி என்னடா பண்ணுறதுன்னு தெரியும்போது தான் அப்போ கில்லி படத்துக்கு, விருமாண்டி படத்துக்கு சார் கூப்பிட்றாங்க. அப்போ கில்லி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பார்க்குறேன். ஒக்கடு படம் வந்து இங்கே வந்து ஓடுது. அப்போ இந்த படத்தை ஒக்கடு தான் வந்து தமிழில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த படத்தையும் போய் பார்க்குறேன். ஆனால் அந்த ஒக்கடு படத்தில் தான் தமிழ் படமாக கில்லியாக எடுக்கிறாங்க. அதில் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏவிஎம் ராஜேஸ்வரி தான் ஒக்கடு படம் பார்த்தேன். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து இடையில எனக்கு அழைப்பு வந்தது. சார் கூட தான் நடித்தது தான் அந்த அனுபவங்கள் எனக்கு பெரிய விஷயம். கமல் சார் கூட ஏன்னா எப்படி நிற்கணும், என்ன செய்யணும், என்ன போகணுங்கிறதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நிற்பேன் நான் அங்கே கமல் சார் கூட நிற்கும்போது. இப்போவும் ஒரு புது படத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன அப்படி எதிர்பார்க்குறாங்கிற அளவுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருப்பேன். எனக்கு தெரியும் நான் செய்வேங்கிற மாதிரி எப்பவுமே நான் நிற்க மாட்டேன். சார் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க தான் கேட்பேன். அவங்க சார் என்ன சார் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் செய்யுங்க சார்பாங்க. அப்படி இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, என்ன இப்போ செய்யணும், என்ன மூடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கேட்பேன். கேட்டு தான் நான் செய்வேன். அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விரும்மாண்டியில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் கில்லியோட வாய்ப்பு எனக்கு வந்தது. கில்லியோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தரணி அண்ணனுக்கு நான் லெட்டர் எழுதி ஒரு 90-100 பேருக்கு நான் நிறைய குரியரில் அனுப்புனேன். கம்பெனிஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் தரணி அண்ணனுக்கும் வீட்டு அட்ரஸில் எழுதி என்னுடைய ஃபோட்டோ உள்ளே வச்சு லெட்டர் எழுதி எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார்னு சொல்லி நான் எழுதி அனுப்புனேன். அப்போ விரும்மாண்டியில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட யோசிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க போட்டுருக்கு. அப்போ நிறைய பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க. என்னமோ தெரியல, அது இறைவனுடைய அருள். அது கில்லி படத்தில் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சாரை தேடி பிரகாஷ் ராஜ் சார் கூட நானும் உள்ளே போவேன். அந்த வீட்டு உள்ள தேடிட்டு போகிறது அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஒரு பெரிய அனுபவம். நான் இங்கேருந்து போனோன்னே தரணி சார் பேசினாங்க. பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட எனக்கு அறிமுகம் கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க, அவ்வளோ பெரிய டைரக்டர். எனக்கு அந்த ஒரு மரியாதை கொடுக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை. போனவனுக்கு அவ்வளோ ஒரு அன்பு செலுத்துறாங்க தரணி அண்ணன். அப்புறம் என்னென்னா கமல் சார் கூட நான் ஒர்க் பண்ணது, எப்படி நடிக்கணும், எங்கே நிற்கணுங்கிற அந்த ரிதம்லாம் அந்த பேசிக் வந்து இங்கே இருந்ததால் தரணி அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது நிறைய நண்பர்களை பார்த்தேன். நிறைய பேர் சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் அவ்வளோ கோவத்தினையும் கூட என்னை பெருசாக திட்ட மாட்டாங்க. கோவம் வரும், நான் டக்குன்னு அவங்க திட்டாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பேன். அவங்க இதான் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி கமல் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பெரிய கிஃப்ட் எனக்கு. மீதி இடத்துலலாம் வந்து நான் விஜய் சார் கூடலாம் நான் ஈஸியாக என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அது கமல் சாருடைய ஒரு காலேஜுன்னு சொல்லலாம், பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். அங்கே படித்து அந்த விஷயம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். எப்பவுமே கமல் சார் போனாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கமல் சார் கூடயே நான் போயிடுவேன். என்னை கிட்ட விடாமல் இருந்தாலும் நான் எட்ட நிற்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து கமல் சார் கூட போய் தெரிஞ்சுணுன்றதாக முகம் காட்டணும்னு ஓடிடுவேன். ஓகே, இதுலேயே அதே மாதிரி என்ன பண்ணேன், கூட்டத்தில் எல்லாம் ரெடி ஆக்ஷன் சொன்னோன்னே கமல் சார் நடந்து போகிறாங்க. அந்த கூட்டத்தில் நாங்களும் நடந்து போனோம். இப்போ நடந்து போனோன்னா இந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நான் மீண்டு போகிறேன். என்னை விட்டுட்டானுங்க, என்னை யாரும் தடுக்கலை.
நான் பாட்டு போன பாருங்க, அந்த கூட்டத்தை விட்டு கமல் சார் வேகமாக நடந்து போவாங்க. நல்ல இருட்டாக இருக்கும், அங்கெல்லாம் கேமரா மூவ் ஆகிட்டு இருக்கும். போன உடனே என்ன பண்ணேன், நான் மட்டும் கமல் சாரோட போயிட்டு இருக்கேன். மீதி எல்லாரும் நின்ட்டாங்க இங்கே. கமல் சார் மட்டும் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி நான் மட்டும் அதே மாதிரி வேட்டி எடுத்து இப்படி தூக்கி கட்டிட்டு தூக்கி கையில் பிடிச்சிட்டு நான் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். போயிட்டே இருக்கு. யாரும் ஒன்றும் சொல்ல, சைலண்டாக இருக்கு. நம்ம லேசாக திரும்பி பார்க்குறேன், யாருமே வரல. நான் என்ன நினைச்சேன், நல்லா மாட்ட போறான்னு. நான் உண்மையிலேயே அப்படி நினைச்சிட்டு, ஐயோ வசமா மாட்ட போறானுங்க எல்லாம் நினைச்சு நான் போயிட்டு இருக்கேன். சார் பாட்டு நடந்து போனாங்கல்ல. சார் இப்ப என்னன்னா தனியா தான் நடந்து போனா, அவங்க சத்தம் கேட்டுக்கல பின்னாடி. சார் இப்படி நடந்து போயிட்டு இப்படி பார்த்தாங்க. திரும்பி என்ன பார்த்தோன்னா இப்படி திரும்பி பார்த்தாங்க. யாரா நீ அப்படின்னு பார்த்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாம் சைலண்ட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னாரு. சாரி சார், உங்களை யார் இப்படி கூடிய வர சொன்ன, அங்கெல்லாம் நீங்க எல்லாம் நிக்கணும் அப்படின்னாரு. சாரி சார், தூக்கத்துல போயில சார், போங்க அங்க இருங்க அப்படின்னாரு. அதோட வந்துட்டு அடிக்கதான் போறான்னு நினைச்சேன். அடிச்சாலும் வாங்கிட்டு போறாரு. நான் அடிதான் வாங்க போறேன்னா எல்லாருமே நினைச்சது. அப்படிப்பட்ட இடம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஷாட்டு அப்படி ஒரு மிஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஒரே ஒரு வார்த்தை அந்த கோவத்துல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது என்னன்னு புரிஞ்சுக்காம அப்படின்னு ஒரு கோவப்பட்டாங்க. எனக்கு அன்னையிலேருந்து அது இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டேன். கொஞ்சம் நெஞ்ச இருந்த அந்த கேர்லெஸ்ஸா இருந்தது கூட அதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட் ஆயிட்டேன். ஐயோ என்னன்னு, நமக்கு அது அனுபவம் இல்லாத விஷயம். ஓகே. அப்புறம் பயந்துட்டே இருந்த. அடுத்த நாள் வந்த உடனே அதை உடனே சிரிப்பாக்கி சிரிச்சு, அவரு அந்த மாதிரிதான் கமல் சார் என்னை காட்டி சொல்றாங்க, அந்த மாதிரிதான் நான் போயிட்டு இருக்கேன், அவர் பாட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்காரு. போய் எழுப்பிட்டு வந்தோடனே என்ன நடக்குது எதுன்னு தெரியாம அவர் பாட்டு என் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. நான் அங்க போயிட்டு என்ன சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா பின்னாடி வந்துருக்கிறாரு. அந்த மாதிரி கலாட்டாலாம் நிறைய நடக்கும்னு வச்சுக்கேன். அது மாதிரி அங்க ஒரு கமல் சார்ட்ட நான் ரொம்ப படிச்ச ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் சார் கூட நடிச்சது ஒரு பெரிய அனுபவம் கில்லி. அஜித் சார் கூட ஒர்க் பண்ணது சிட்டிசன் ஒரு படம், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பேன். அஜித் சார் இந்த அரசியல்வாதியா வந்திருப்பாரு. அவர் சார் கூட நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அது இப்போ எங்கேயாவது படம் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு சொல்லுவாங்க. இப்போ சார் கூட விஜய் சார் கூட நடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சார் கூட இருந்தாலும் எனக்கு அந்த படங்களுக்கு சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது கரெக்டாக போய் ஃபாலோ பண்ணவும் இல்லை நான். அது மாதிரியே அப்படியே நான் அதுவும் விட்டுட்டேன். விஜய் சார் கூட நடிக்கிறேங்கிற அந்த ஒரு பெரிய பெருமையில என்ன பண்ணிட்டேன், மற்ற இடங்களுக்குலாம் நான் பெருசாக போய் தியேட்டர் இல்லாமல் சரி சார் இருக்காங்க கூட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பரவாயில்ல, அது 1-2 படங்களும் எனக்கு மிஸ் பண்ணியிருக்கேன். சேர்ந்து வந்துருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு அஜித் சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் பற்றி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் விஜய் சாரும் அஜித் சாரும் மீட் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்கிற அந்த போட்டோஸ் அதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா எனக்கு உண்மையிலே சொல்ற மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அது அவங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். என் மனசு அப்படி நினைக்கும். ஏன்னா ரசிகர்கள் அப்படிதான் மாறி மாறி அப்படிதான் இருப்பாங்க. அது ஒரு விஷயம் இல்லை. ஆனா அவங்க ஒரு விஷயம்னா விஜய் சார் அவங்க சார் வீட்டுக்கு போறதும் சாரை அவங்க பார்க்கறதும், அது மாதிரி வெளில சில கடைகள்லாம் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா தளபதினே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன். அவங்கள பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சூப்பர் நண்பா, நல்லா அழகா நீங்க பிரிவு இல்லாம பண்ணிருக்காங்கல்ல, ஒத்துமையான ஒரு விஷயம் தானே. அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு உங்களோட கெரியர்லயே நான் ரொம்ப ரசிச்சு வியந்த பார்த்த ஒரு இதுனா வீரப்பனோட சீரியஸ் சார். இப்போ இன்னைக்கு ஓடிடியில் அதை நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வீரப்பன் சீரீஸ்லாம். ஆனால் அந்த டைமில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக அவ்வளோ தத்ரூபமாக வீரப்பன் மாதிரியே பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? ஸோ வீரப்பன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் எப்படி இருந்தது? டைரக்டர் கௌதமன் சார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. முன்னாடியே எனக்கு கொஞ்சம் தெரியும். ராஜா எங்கேப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விஜய் சார் படத்தில் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கேன் நான். என்னைக்கு வருவேன் என்னன்னு கேட்டாங்க. நான் 1 வார டைமில் எதை சொன்னேன். சரி வந்த உடனே வாப்பா ஆஃபீஸ் வா அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்தேன். சரி ஏதோ படம் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். போனோடனே பார்த்தீங்கன்னா வீரப்பன் சம்மந்தமாக செலெக்ஷன் நடந்துருக்காங்க. ஓகே. வீரப்பனா நிறைய பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க. யாரும் கரெக்டாக இல்லாத நெப்போலியன் சாரை வச்சு பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ நெப்போலியன் சாரை வச்சு பண்ணலான்னா அவர் உருவம் நல்ல பெரிய உருவம் இல்லையா, வீரப்பன் ஒல்லியான உருவம் இல்லை, அது கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அப்போ ஃபைனல் பண்ணும்போது இவர் என்ன சொல்லிருக்காரு, செங்குட்டுவாங்கிறவர் கேமராமேனு, சார் ராஜா கரெக்டாக இருக்கும், கராத்தே ராஜா. யார் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லிருக்காரு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னா நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அவருக்கு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரப்பன் மாதிரி தான் ஒற்றன மாதிரி இருக்கும். நான் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கேன். அப்போ கூட அவர் பொறுமையாக சொல்லுவார் என்கிட்ட, இல்லை கண்டிப்பாக எதற்குன்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். ராஜா கரெக்டாக இருக்கும். தொண்டை அந்த இந்த வீரப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை குழி கொஞ்சம் அந்த சங்கு மாதிரி இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதுமாதிரி கண்ணை ஒட்டின மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா கராத்தே ராஜா கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ அப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ஆஃபீஸ் போன உடனே உட்கார வச்சு எனக்கு சொன்னாங்க, டைலாக்லாம் சொன்னாங்க. நடிச்சு காட்ட சொன்னார் கௌதம் சார். நான் சொன்னேன், என்ன எனக்கு நடிக்கலாம் தெரியாது, சொல்லுங்க. என்ன ராஜா
நடிக்கலாம் தெரியல, நீ பேசு அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சிடறேன் அப்படின்னா. அப்புறம் அவங்க ஒரு மெத்தடு அந்த ஸ்பீடெலாம் சொன்னபோது சொல்லி காட்டினேன். அப்புறம் மீஸெல்லாம் செட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்களுடைய ஆஃபீஸுக்கு ஐயாவை பார்க்க கூப்பிட்டு போனாங்க. நான் போனேன் கூட. போன உடனே ஒரு கதவு திறந்துச்சு. இப்படி உள்ளே போனால் ராமதாஸ் ஐயா அவங்க டாக்டர் ஐயா பெரிய ஐயாவும் இன்னொரு அண்ணா கூட இருந்தாங்க. இப்போ இப்படி போனேன், இப்படி பார்த்தாங்க, என்ன ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்படி என்னை பார்த்து என் உருவத்தை இப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே ராசா கரெக்டாக இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த நேரத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு வாய்ப்புகள் எனக்கு வரும்போது இப்படி ஏதாவது ஒரு வெரி ஸ்பெஷலாக கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்கிறது தான் இறைவனுக்கு நான் அப்பப்போ நான் நன்றி சொல்லுது. பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட காமெடியாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு கேரக்டரு. நல்ல வேலை வில்லன்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் இது ஜாலியாக இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வில்லத்தனமாகவும் மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசமான ஒரு கேரக்டர் வீரப்பன் கேரக்டர் எனக்கு அமைஞ்சது. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் அப்படியே எடுத்து நான் போனேன். அப்போ இந்த போனோன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் நான் தொடர்ந்து அந்த ஒர்க்கு நான் அந்த காட்டுலேயே அங்கே வீரப்பன் ஐயா இருந்த இடத்துலையே போய் நான் ஷூட்டிங் போனேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அடுத்தடுத்த படங்களோட வாய்ப்புகளை நானே விட்டுட்டேன். நானே போய் பார்க்க முடியாமல் கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ண முடியாமல். ஓகே. இந்த வீரப்பன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டப்பிங் பேசுறது அதை ரெடி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த வேலையே போதுங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விஜய் சாரோட படங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த கேப் விழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் அடுத்தடுத்த ஒர்க்கை நோக்கி நான் போயிட்டு தான் ஒரு சின்ன கேப் எனக்கு. ஓகே ஓகே. வேற ஒன்றும் இல்லை. அப்படி தான் எனக்கு வீரப்பனுடைய வாய்ப்பு கிடைச்சிது. அது பார்த்தீங்கன்னா அது வீரப்பனுடைய ஒர்க்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வேலை. அது சாதாரண வேலைலாம் இல்லை. நான் சாதாரணமாக ஜாலியாக நடிச்சுட்டு இருப்பேன்னு எழுந்துட்டு இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்போட கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. இப்போ கூட நான் நடித்தேன், நான் பார்த்தா எனக்கே ஐயோ நான் எப்பா அப்படின்னு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாலும் தெரியலங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைனூட்டாக ஒர்க் பண்ணணும். ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. நம்ம உடலுக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் இப்போ டயட் சார் ஃபுல்லாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொன்னதில் 10% தான் நான் செஞ்சேன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான் செஞ்சுருப்பேன். அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் வந்து அவர் எஃபெக்ட் பண்ணியிருப்பார். அவர் சொல்கிறதுல ஒரு 10% செஞ்சதே இந்த அளவுக்கு எனக்கு பவராக இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு இயக்குனராக இருக்கிறது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானவங்களாக இருப்பாங்க. நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அவங்க சொன்னதை கரெக்டாக செய்ய முடியாமல் அவங்களும் கஷ்டப்படுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி என்னை இந்த அளவுக்கு எனக்கு வீரப்பனாவே எனக்கு வந்து அந்த அவ்வளோ நடிப்பு எனக்கு சொல்லி கொடுத்த கௌதமன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வீரப்பன் மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜ் கொண்டு வருது, அவரோட ஆட்டிடியூட் கொண்டு வருது, அவரோட அந்த ஸ்லாங்கை எடுத்துட்டு வர்றது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல சார். அதுக்கெல்லாம் எப்படி தயாரானீங்க நீங்க? அப்போ என்ன செய்யணும் தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கும். எப்பவுமே அது கமல் சார் கூட நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வேர்த்துடும் எனக்கு உடம்புலாம். அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் போகும்போது ஒரு வேர்த்து வெடத்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவுக்கு நான் வருவேன். வீரப்பன் போகும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உட்காந்து சீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு அந்த வேகத்தெல்லாம் பிடிச்சி அப்படி உட்காந்தேன். ஒரு பாறைக்கு போகும்போது ஒரு பாறை மேலே போவோம், உட்கார சொன்னா அப்படியே அந்த அவர் எப்படி உட்காந்துரும் அப்படி உட்காந்துருவோம். இப்படி உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து நம்ம அவருடைய அந்த டயலாக்கு அந்த ஃபீல் அப்படியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண் வழியாக நமக்கு உடம்பு பூரா அந்த பிளட்டோட தன்மையோட அந்த ஃபீல் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போவும் ஒரு கதை அந்த ஒரு இதை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்குள்ள அப்படியே பொருந்தி உள்ள வேலை செஞ்சிருவேன். அது ஒரு வேலையாக நான் செஞ்சிருவேன். அது நல்லாவே வந்துடுது எனக்கு. அப்படி உட்காரும்போது கையை இப்படி வச்சு உட்காந்து இப்படி அந்த கம்பீரமாக அப்படி நிமிந்து பார்க்கும்போது நமக்குள்ள அந்த கம்பீரம் வரும். அப்போ அந்த டயலாக் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீரப்பன் ஐயாவுடைய அந்த ஃபீல் எனக்கு வந்துடும். அப்படி வந்து அப்படி உட்காந்து கை அந்த அந்த இதெல்லாம் வரும். வந்துட்டு அந்த டயலாக் அவர் சொல்லும்போது கேட்டு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடியோட லாங்குவேஜ் அந்த அப்டமன் அடி வயிற்றுலேருந்து நம்ம பேசுறது, என்ன பண்றான் பத்தியாவா அப்படின்னா அந்த தடுமாற்றம் அந்த நேராக கரெக்டாக பேசணும்னா அது டயலாக்காக போயிடும். நம்ம தடுமாறி அந்த வைப்ரேஷனோட சொல்லும் போது தான் வீரப்பன். எனக்கு அவரோட வீடியோஸோ எதுவுமே நான் பார்த்ததே இல்லை. கேட்டாங்க அப்போ நக்கீரன் கோபால் சார்ட்டு கேட்டாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அப்போ ரெண்டு அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்தது, பேப்பரில் வந்த ஃபோட்டோஸ் தான் நான் பார்த்தேன். அப்போ எனக்குள்ள அந்த ஒரு ஸ்பீடு அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஸ்பீடோடு நம்ம செய்யும்போது அந்த கராத்தே பயிற்சியில் நான் இருந்ததால் அதோட அந்த ஸ்பீடு எல்லாம் ஒன்னா சேர்ந்தவொன்னா அது வீரப்பன் ஐயாவா கரெக்டாக கொண்டு போய் காட்டிடுச்சு. என்னன்னா வீரப்பன் ஐயா வந்து நார்மல் பிசிக் உள்ளவர் இல்லை இல்லையா, அவர் வந்து பயிற்சியில் உள்ளவர். அப்போ ஒரு எக்ஸசைஸ் பயிற்சி உள்ளவர், மலை ஏறுறவர், உணவு முறை எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோர்ஸான ஒரு கேரக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கராத்தேவில் வந்து பயிற்சி எடுத்து அந்த ஃபைட்டு கீட்டு அந்த வெறித்தனமாக பண்ணுற அந்த ஸ்பீடும் ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது நான் டயலாக்காக அவரோட ஸ்பீடை நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீரப்பன் ஐயாவுடைய அந்த ஸ்பிரிட் எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும். அந்த கன்னு பிடிக்கும் போது இருக்கட்டும், எடுக்கும் போது இருக்கட்டும், அந்த ஃபோர்ஸ் அதை பார்க்கறது இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக உட்காந்துட்ட ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு.
என்ன சார் இப்பவும் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஆட்டிடியூட் அதெல்லாத்தையும் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்களே சார். அதுலயும் இப்ப டைலாக் எல்லாம் பேசும்போது தெரிஞ்சிட்டேன் சார் யாரா அவரு அப்படின்ற மாதிரி. டப்பிங் பேசும்போது நம்மதான் வேற வாய்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சுதான் அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணி டப்பிங் ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய சீனியர்லாம் வந்து பேச வச்சிருக்காங்க, டெஸ்ட் எடுத்திருக்காங்க. நடிச்சிட்டேன், ஓகே வாய்ஸ் வீரப்பன் மாதிரியே கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு ஏதோ ஃபீல் பண்ணிருக்காங்க. வந்து எல்லாரும் பேசிட்டு பெரிய பெரிய சீனியர்லாம் பேசிட்டு நீங்க ஏன் அவரை வச்சு பேச வைக்க மாட்டேங்க ஏதோ கேட்டுருக்காங்க. இல்ல நாங்க ட்ரை பண்ணல, இல்ல அவர் மட்டும்தான் இதுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் அடி வயிற்றுலேருந்து கத்திருக்காரு, நாங்களாம் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் சொல்லி திரும்ப என்ன உட்கார கூப்பிட்டாங்க. அப்ப நான் போனேன். ஒரு சீன் வந்து எல்லாரும் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதே சீனுக்கு தான் எனக்கும் மறுபடியும் பேசுறதுக்கு டெஸ்ட் கூப்பிடுறாங்க. நான் போனேன். டெஸ்ட்னு சொன்னேன்னா எதுக்கு டெஸ்டா அப்படின்னு நான் கேட்டு தான் போனேன். சரி போனேன், ஒரு டப்பிங் தேட்டர் உள்ள போனோன்னே சேர் சோபாலாம் போட்டுருந்து. இங்கே போனோன்னா சீன் போடுங்கன்னு இப்படி பார்த்தோன்னா நான் தரையில உட்காந்துருந்து பார்த்தா இங்கே சோபாலாம் இருந்தது. நான் என்ன செஞ்சேன், அந்த இன்ஜினியர்கிட்ட சொன்னேன், சார் கொஞ்சம் இதெல்லாம் வெளில எடுத்துறீங்களான்னு, கொஞ்சம் நவுத்தி கொடுக்குறேன். ஏன்னு கேட்டேன். கொஞ்சம் எடுங்க சார். எடுத்த உடனே அங்கே எப்படி உட்காந்தேன், நான் தரையில தானே உட்காந்தேன், அதே மாதிரி தரையில நான் கீழே உட்காந்துட்டேன். இப்போ மைக் எங்க வைங்க என்ன, ஓகே மைக் எனக்கு தெரியாது, இவ்வளோ டெஸ்ட் நடந்துருக்கு எனக்கு தெரியாது. மைக் எங்க வைங்க என்ன பண்ண மைக்கை வச்சுட்டாங்க. இப்போ கரெக்டாக நல்லா கீழே தரையில உட்காந்து கால்லாம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்லாம் அப்படி வச்சுட்டு அப்படியே பார்த்துருந்தேன். பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க சார். அப்படி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அதே தான் சீன் இருக்கும். அதே அந்த கோவிந்தன் கூப்பிட்டான் வாங்க அப்படின்றது அந்த தலையை அந்த வைப்ரேஷனோட சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த இது கூப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா தரையில உட்காந்து நான் கூப்பிட்டதால தான் அது கரெக்டாக அப்ளை ஆச்சு. நான் அதே சோபாவில் வச்சு கூப்பிட்டு அது வந்திருக்காது. அந்த அடி வயிற்றுலேருந்து இப்படி குனிஞ்சு உட்காந்து வந்தா அப்படிங்கும் போது அந்த அந்த பாடியோட லாங்குவேஜ் ஃபுல்லாக வந்தது எனக்கு. அவன் பண்ணும்போது சைலண்டாக இருந்தாங்க. ஒரே டேக்ல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா காட்டுலையும் வேகமா கத்திருக்கேன், அதே கத்தலை டப்பிங் தேட்டர்லையும் நான் கத்தினேன். அப்ப டபுள் உயிர் கொடுக்குற மாதிரி வீரப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா டபுள் உயிர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ டயர்ட் ஆயிடும் எனக்கு. அது உடம்பு உருகிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஒரிஜினல் வீரப்பன் மாதிரி ஆயிட்டேன் கிட்டத்தட்ட. மலையில நடந்து கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது. பாவம் என்னோட சேர்ந்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அது வேற, நானாவது வீரப்பனை நடிக்கிறதுக்காக உடம்புல இழைச்சி கஷ்டப்பட்டேன், மற்றவங்களும் பாவம் எல்லாரும் சேர்ந்து என்னோடய கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு தன்மை வந்து அப்படி அந்த வேலை செஞ்சதால டைரக்டர் ஒன்று சொல்லி கொடுத்தாலும் நம்ம எடுக்கிறத டெடிக்கேட்டா நல்லா பண்ணுங்கிற அந்த உணர்வோட செஞ்சதால தான் வந்துடும். நான் ஷூட்டிங் போய் மூணாவது நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. மூணாவது நாள் நாங்கள் வீரப்பன் ஐயாவுடைய அந்த சமாதிக்கு என்னை கூப்பிட்டு போக சொன்னேன். டைரக்டர் என்னை கூப்பிட்டு போனாங்க. போனால் எல்லாரும் வெயிட் இருந்தாங்க, நான் மட்டும்தான் நடந்து போனேன். போய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. போய் அங்கே போய் நின்றுட்டு இப்போ சூரியனை பார்த்தேன், அப்படியே பார்த்தேன், அவரோட சமாதி பார்த்துட்டு ஒன்றுமே புரியல எனக்கு. கண்ணில் வேற தண்ணி வருது, பயமாக வேற இருக்கு, நிறைய நடிக்க வேண்டியதாக இருக்கு, பெரிய வேலை. இப்போ நான் மானசீகமாக அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் உங்களுடைய கதை உங்களுடைய வாழ்க்கை வந்து என் மூலயமா வெளிப்படுறது மாதிரி ஒரு கதையில நான் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்குள்ள நீங்கள் வந்து இந்த வேலையை சரியாக செஞ்சு கொடுத்தணுங்கிற மாதிரி நான் மனசார வேண்டினேன். அதே மாதிரி அவருடைய ஆத்மாவும் இறைவனுடைய அருளும் உள்ள வந்து இயக்குனர் கௌதம் அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்துக்குள்ள எனக்குள்ள கரெக்டாக ட்ராவல் பண்ணி நல்லபடியாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. என்னன்னைக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயமோ ஒரு வரலாற்றோட ஒரு பதிவாக தான் அது அமைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய வேல்யூன்னு எனக்கு தெரியாது. கடவுள் தான் நன்றி சொல்லணும். ஆனால் அடி வயிற்றுலேருந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது அப்படியே அதுது சார் இங்கே இருக்கிற காலே. ஆனால் அப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை சார், கண்டினியூஸாக அந்த டைலாக் காட்டில் பார்த்தீங்கன்னா இப்பயாவது உங்களுக்கு சவுண்டு கேட்குது. காட்டில் எவ்வளோ கத்துனாலும் உங்களுக்கு அந்த ஏரில் போயிடும் இல்லையா? அப்போ நான் எவ்வளோ கத்துணும் பாருங்க. டைரக்டரும் அதே மாதிரி தான். டைரக்டர் சார் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க பாவம் அவரு ரொம்ப கத்துவார். அவரு கத்தி அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து செஞ்சு அவர் சாரோட உழைப்ப முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா அந்த வேலையா நான் செஞ்சு கொடுத்துட்டேன், செய்ய வச்சுட்டாரு கடவுள். அதுதான் வந்துட்டு ஒரு 6-7 மாசம் கிட்ட அந்த காட்டுலயே டிராவல் பண்ணிருக்கீங்க. காட்டுக்குள்ளேயே அந்த பயணம் பண்றது, போயிட்டு வெளில வந்துருவோம். அங்க ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார்? காட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம், அங்க இருந்த சேலஞ்சஸ் இருந்து நிறைய மிருகங்கள்லாம் உள்ள இடந்தானே, அதாவது பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஓரளவு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. டைரக்டர் சார் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு அப்படி உள்ள போயிட்டு ரியலா எடுக்கணும் அவர் இருந்த இடங்கள்லாம் சொல்லிட்டு தான் ரியல் இடங்கள் தான் மேக்சிமம் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்த இடங்கள்லாம் தெரியாது. மற்றபடி இங்க வெளியில தெரிஞ்ச இடங்கள் எல்லாமே ஒரிஜினல் இடத்துல செட் பண்ணி அந்த கன் ஷூட் நடந்த இடம்லாம் ஒரிஜினல் இடம். அதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு டூரிஸ்ட் மாதிரியும் அந்த இடத்தையும் நாங்கள் போய் ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதுல வீரப்பனா நான் நடிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது. உங்களோட லைஃப்ல நீங்க மிஸ் பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு நல்ல படத்தை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நினைச்சு ஓகே சே இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இது பண்ணியிருக்கலாமோ, நமக்கு வந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பதிவு? நிறைய படங்கள் விட்டுருக்கேன் நான், எனக்கு தெரிஞ்சு நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியும்.
கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து மம்முட்டி சார் படம் நடித்தேன். திருவம்பாடி தம்பன்னு ஒரு படம் நடித்தேன். அதில் அதுக்கப்புறம் அது வந்து ஜெயராம் சார் படம். அப்புறம் போக்குரி ராஜான்னு ஒரு படம் மம்முட்டி சார் படம் நடித்தேன். சார் கூடயே நடிக்கக்கூடியது. அப்புறம் திரும்ப 2வது பார்ட்டாக மதுரை ராஜான்னு ஒன்று எடுத்தாங்க, அதில் நடித்தேன். இப்போ வந்து மினிஸ்டர் ராஜான்னு ஒன்று எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை ராஜாவில் எண்டில் வந்து எல்லாரும் மினிஸ்டர் ஆகிடுவோம். நாங்கள் மம்முட்டி சார் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு 4 பேர் கூட இருப்போம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு கதை முடிச்சிருக்காங்க. 3வது பார்த்து அவங்க எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது புலிமுருகன் பண்ண வைசாக்குன்னு ஒரு டைரக்டர் தான் அது பண்ணாங்க. பெரிய டைரக்டர், பெரிய யூனிட், அதில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இங்கே தெலுங்குல பார்த்தீங்கன்னா உத்தியம சிம்ஹம்னு ஒரு படம். அது முன்னாடி சிஎம்மாக இருந்த கேசி சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா சிஎம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ரோல் ஹீரோவை நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து அது போய் நான் நடித்தேன். நம்ம கராத்தே பயிற்சியில் இருந்ததால அந்த ஸ்பீடும் யூஸ் ஆச்சு. கில்லி படத்தோடைய அந்த ஸ்பீடு அது தரணி சாராலையும் விஜய் சாராலையும் கிடைச்ச வாய்ப்பு எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரப்பனா நடிச்சதால, அந்த வீரப்பன் ஐயாவை நடிச்சதால அந்த ஸ்பீடும் அதில் போய் அவர் சிஎம்மாக நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. முதல்ல வந்து சிஎம் அவர் அந்த சீன் தான் எடுத்தாங்க. பயங்கர சந்தோஷம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமையாது. ஒரு சிஎம்மாவே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா. என்னமோ நான் நிஜமா சிஎம் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே பரமானந்தமா போய் ஒர்க் பண்ண நான். அப்படியே பார்த்தா எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. ஒரு கெத்தா தான் இருக்கும் அன்னைக்கு. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. உத்தியம சிம்ஹம்னு ஒரு படம் கேசிஆர் மூவின்னு போட்டாலே வந்துடும். அது பெரிய படம் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அவங்க சிஎம்மோட ரிலேஷன் தான் படம் பண்ணாங்க. அங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரில் இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு லைஃப் எனக்கு அங்கே கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய காரில் நான் மட்டும்தான் டிரைவர். ஒரு சிஎம் எப்படி கூப்பிட்டு போவாங்க, சிஎம் கெட்டப்பில் தான் நான் இருக்கேன். மாசா கூப்பிட்டு போகிறாங்க. சிஎம் ரிலேஷன் எல்லாரும் அங்கே ஸ்டேஜில் அங்கே இருக்காங்க. அப்படி போய் இறங்குறேன் நான். எப்படி வீரப்பன் கெட்டப்பு இருந்தோ அதே மாதிரி சிஎம் கெட்டப்பு பார்த்தா அவ்வளோ மாசு. இன்னொன்று நான் என்னை தங்க வச்சிருந்த ஹோட்டலுக்கு கீழே 2 பேர் எப்பவுமே ஆளுங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்போ எதிர் ஆள்லாம் இருப்பாங்க மாட்டேது. நமக்கு அந்த பயம்லாம் தெரியாமே போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். அவங்க பிளான் எப்போ இவ்வளவு தீட்டு போயிடுவாங்க அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் தான் கேட்குறேன், எதுக்கு அவங்க 2 பேர் இருக்காங்கண்ணா? நீங்க வேற இங்க பெரும் பஞ்சாயத்து இருக்கு, உங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையாங்க அப்படின்னு டெய்லி போய் மொட்டை அடிச்சிருவேன். பக்கத்துல ஒரு கடைக்கு போய் அடிச்சுட்டு வந்து தான் அந்த விக் வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் தெரியாம கூட நம்ம போய் வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம். அப்படி ஒரு தெலுங்குல ஒரு படம் அந்த மாதிரி பண்ணேன். ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க கொடிகட்டி பறந்துட்டு இருந்தீங்க சார். இப்பவும் நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா அப்போ கிடைச்ச அளவுக்கு அந்த வரவேற்பு வந்து இப்ப இருக்கிற படங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா சார்? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பாவது யோசிச்சு பாப்பீங்களா? இல்ல, புதுசா நடிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப நான் வரும்போதும் அப்படித்தானே. எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க. இப்ப நான் வந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு என்ன நடிக்க வச்சிருப்பாங்க இல்லையா கில்லில. அப்படித்தானே வந்திருக்கோம். அது மாதிரி நமக்கும் அது மிஸ் ஆகும். அதனால நம்ம அதெல்லாம் கஷ்டமா நினைக்க கூடாது. அது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே. இப்ப கூட பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நக்கீரன் கோபால் சார் எடுத்திருந்தாங்க. ஆமா ஆமா. அதை நான் பார்க்கும்போது அதுல வீரப்பன் ரோல் ஒன்று வரும், காட்சியா வரும்போது பாத்தீங்கன்னா அடடா நமக்கு கொடுத்துருக்கலாமே, நம்ம பண்ணிருப்போமேனு ஃபீல் பண்ணேன் நான். ஆனா அது நான் போய் ஃபாலோ பண்ணல, கேட்கல. அவங்க ஆனா கேட்டுட்டாங்கன்னா நான் போயிருப்பேன். தெரியல எனக்கு, அதை ஃபாலோ பண்ண தெரியாம விட்டுட்டு தான். அதனால அது அப்படி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே நம்ம கொடி கட்டி பறக்கிறோங்கிறதும் இல்லை, ஒர்க் இல்லாமல் இருக்கணுங்கிறது இல்லை. நான் அப்படி எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு என்னென்னா, ஒரு ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா அங்கே போனோம், டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அவங்க கண்ணில் அவங்க பார்வையில் ஒரு நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். அது அவங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கரெக்டாக வேலை செஞ்சு கொடுத்துருவோம்னா நம்ம தேடி போகவே தேவையில்லை. அவங்க நிச்சயமாக கூப்பிடுவாங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. இந்த பெரிய மனசு தான் சார் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகும்போது. சார் நான் அடுத்த சில வார்த்தைகளை நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. ஸோ அதை பத்தி உங்களோட ஒன் வேர்ட் மாதிரி ஒரு வார்த்தைகள், அதை பத்தி உங்களோட ரொம்ப கஷ்டமா எதுவும் கேட்டுறாங்க. சொல்லுங்க. காதல். அந்தந்த சௌரியங்கள் உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி இது வாழ்க்கை, அவ்வளவுதான். இல்லை, உங்களோட காதல் பத்தி கூட சொல்லலாம். காதல் உணர்வு எல்லாருக்குமே உண்டு. அதை வந்து வாழ்க்கையில கொண்டு வரணும்னா அவங்கவுங்க சௌரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அது வந்து எனக்கு அதுக்கான சௌரியங்கள் இல்லை. ஓகே. என்னோட லைஃப், ஃபேமிலி, நான் வந்தது, என்னுடைய போராட்டம் எல்லாரும் போல எனக்கும் ஆசையாக இருந்திருக்கு. அப்படி அமையலை எனக்கு. எனக்கு வீட்டில் அண்ணா அண்ணி பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்கள தான் நானும் பார்க்க சொன்னேன். அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படியேவும் கிடையாது. நல்ல மனசை புரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்றவங்க வாழ்ந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சு சரியாக வாழ முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து காதலுங்கிறது வந்து வேண்டாதது இல்லை,
தேவையானது இல்லைன்னு இல்லை, தேவைதானும் கிடையாது, ரெண்டுமே உண்டு. அதில் அது வந்து மனசை புரிஞ்சு அந்த லவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க இப்பவும் உண்டு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நட்பு சார், நட்பு எப்படி காதலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்ததோ அது போல நட்புங்கிறதும் அதுக்கு இணையான ஒரு பலமாக தான் நான் நினைப்பேன். தோல்வி அடுத்தது நல்லா செய்யணுங்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிற விஷயம்தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தோலக்கூடாது. நான் நிறைய விஷயங்கள நிறைய இடங்கள்ல ஏமாந்துருக்கேன். இப்பவும் சரிதான், ஒரு விஷயத்தை ஏமாறதுக்கு தயாராகவே இருப்பேன். அது அப்பதான் நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு 10 ரூபா காணா கீழே போட்டோன்னு வச்சுங்களேன், சரி ஓகே இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். தோல்வி அப்படிதான், ஓகே ரைட், அடுத்தது ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மீண்டும் எழறதுக்கு நம்ம ரெடி டூல இருக்கிறது தான். அப்படிதான் எடுத்துக்கணும் தோல்வி. நிறைய இடங்கள்ல ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்களே சார், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏமாந்துருக்கீங்க? பண விஷயம் இருக்கும், நட்புலேயும் ஏமாந்துருக்கேன். நீங்க சொன்ன காதலுங்கிற ஒரு விஷயத்துல ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆசைப்படுவோம், ஒரு நினைப்போம் இல்லையா, நம்மளை உதறிட்டு நம்ம தேவைப்படாது. நம்ம கிட்ட ஒரு வேளை பணம் பெருசா இல்லாமல் இருக்கலாம், அவங்க நினைக்கிற வண்டி இல்லாமல் இருக்கலாம், அவங்க நினைக்கிற எதிர்பார்ப்புகளான சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கும்போது நம்மளை மதிக்க மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அது தோல்வி தானே. இன்னொருத்தவங்க கூட வாழணும்னு நினைப்பாங்க, அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அது தோல்வி தானே. அது ஈஸியாக எடுத்துக்கணும், பரவாயில்ல ஓகே. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் BMW போய் தூக்கிட்டா நிறுத்த முடியும்? இருக்கிறது இதுதான், இப்படிதான் லைஃப் போகணும், அப்படிதான் இருக்கணும். நட்புல என்ன மாதிரி ஏமாந்துருக்கீங்க? நட்பு எல்லார்கிட்டையும் நம்ம நட்பா எடுக்க முடியாது இல்ல. ஒரு சிலர் தான் நமக்கு உண்மையான அந்த நட்போடு இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம நட்பா எடுக்க முடியாது. நல்ல நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருப்போம், நம்மகிட்ட அந்த நட்பு இல்லாம மிஸ் ஆயிடும் இல்லையா. கண்டினியூட்டி இல்லாம போயிடும். பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கூப்பிடவே மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஃபோன் பண்ணா இல்ல நான் ஊருக்கு வந்துருக்கேன் ராஜா, சொல்லிட்டுக்கலாமாங்க, நான் வந்திருப்பேன்லம்போ. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள ஒரு மாயமாற்றம் இல்லையா. அது மாதிரிதான் பணம் ரொம்ப முக்கியமானது லைஃப்ல எல்லாருக்குமே. ஆனா அந்த பணத்தை பாத்தீங்கன்னா அதுக்காக நான் ரொம்ப அலையாம இருக்கணும், ரொம்ப அதுக்காக தேடி தேடி ஓடாம இருக்கணுங்கிற ஒரு மனசு எனக்கு உண்டு. ஐயோ ரொம்ப ரொம்ப அதுக்காக போராடாம இருக்கும் போல இருக்க, ரொம்ப லேசியா இருக்குமோ அப்படிலாம் இருக்கேன். அப்படி நினைப்பேன். ஆனா பல நேரத்துல பாத்தீங்கன்னா இல்ல நமக்கு என்ன வேணுமோ கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு, எனக்கு என்ன தேவையோ லைஃப்ல அதை நீங்களே கொடுத்துருங்கப்பா, எனக்கு இதெல்லாம் போராட முடியல என்னால அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன். அதனால எனக்கு ஒரு பணம் எந்த ஒரு வேலைக்கு போய் எனக்கு கிடைக்குதோ அந்த பணத்தை என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, என் கைக்கு வந்த உடனே மானசீகமா அதை ரொம்ப மனசார அதை வணங்கி உள்ள வச்சுப்பேன். அதுக்கான சூழ்நிலை இப்போ ரூம்லாம் இருக்குன்னா ரூம்ல கீழே வச்சு நான் கீழே உட்காந்து வணங்கி தான் அதை பாக்கெட்டில் எடுத்து வைப்பேன். அந்த குணம் எனக்கு எப்பவுமே உண்டு. இது எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கணும். செய்யறதோ இல்லையோ அதை எடுத்துக்கும். அந்த பணத்தை வாங்கும்போது அந்த உணர்வோடு இருந்தோம்னா இந்த பணம் நம்மளை எப்பயுமே கைவிடாது, கஷ்டப்படுத்தாது. ஏதாவது ரூபத்துல யாராவது ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கிறது என்னுடைய அனுபவம். அது துரோகம்ங்கிறது நமக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயங்களை பின் விளைவுகள் ஏற்படுத்துற மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டும் சொல்லணும், இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாம கூட போயிடணும். துரோகமான எந்த விஷயமும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய. உங்க லைஃப்ல நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணவங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் அப்படி தவறா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதான் உண்மை. பல இது எனக்கு மைனஸா இருந்தும் கூட ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க, என்னை விட்டுட்டு போறாங்க, நான் ஒரு நம்பி இருப்பேன், எனக்கு அது செய்யல. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு வேளை அவங்க துரோகம் பண்ணணும், இவனை ஏமாத்தணும்னு நினைச்சு செஞ்சிருந்தாலும் கூட அவங்கெல்லாம் அதெல்லாம் என்னை அப்படி பாதிக்கல. அது எல்லாம் என்னை வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படி என்ன பிளான் பண்ணி யாரும் அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சூழ்நிலை காரணமா அவங்க என்ன ஏதாவது அவாய்ட் பண்ணியிருந்தாலும் கூட அது கூட எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு. அதனாலதான் ஒன்றும் நல்லதுதான் எனக்கு நடந்திருக்கு. அவமானம் அது பல இடங்கள்ல அப்பப்போ நடக்கும். எல்லாமே வரும், சந்தோஷமும் வரும், அவமானமும் வரும். எல்லாத்தையுமே சமமா நம்ம எடுத்துக்கணும். ஒரு சீரியஸா எடுத்துக்க கூடாது. சக்சஸ் எல்லாத்துலயும் எல்லாரும் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சக்சஸ்ங்கிறது அந்த ஒரு மனநிலை யாருக்குமே அது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. ஒரு விஷயம் எது இருந்தாலும் அது அவங்க ஏமாந்துடக்கூடாது. இப்போ நானா இருந்தாலும் அது நான் எதிர்பார்ப்பேன் இல்லையா. அப்படிங்கிறது எல்லாருக்குமே சக்சஸ் பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஆசை. இழப்பு, பலவிதமான இழப்புகள் உண்டு இல்லையா. நம்மளை விட்டு சில பேர் பிரிஞ்சிருவாங்க வாழ்க்கையில, அதுவும் மிகப்பெரிய இழப்பு தான். பணமும் சில பேர் தொலைச்சிருவாங்க, ஒருத்தவங்க பணம் கட்டி ஏமாந்துருவாங்க. இழப்புகள் அது மாதிரி பல்வேறு விதமாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா கை கால் அடிபடுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது. நான் அப்பப்போ ஏதாவது இப்போ எங்கள் அம்மாவையே கூப்பிட்டு போனாலும் கூட சரி, பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நான் போயிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்ப்பேன், அதோட அனுபவமாக நான் எடுத்துப்பேன்.
இப்போ டென்டல் டாக்டர் போனால் கூட ப்ரைவேட்டாக போக மாட்டேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு பார்ப்பேன். அங்கே எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் வெவ்வேறு விதமான பிரச்சனையை வந்து கஷ்டத்தில் வராங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்க சாப்பிட முடியும். அப்படி உள்ளவங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயெலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க எப்படி இதுலேருந்து மீண்டு வருவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் என் முகமே மாறிடும். ஐயோ என்ன இப்படிலாம் இருக்காங்கன்னு. அப்போ அந்த அனுபவம் தான் நம்ம வெளில வந்து பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ கார்லேயோ போகும்போது பார்த்தீங்கன்னா பயந்து உட்காருவோம். ஐயோ எவ்வளோ பெரிய விஷயம், அவங்களாம் எப்படி நம்மளால சமாளிக்கவே முடியாது. இல்லை ஒருத்தர் இடுப்பில் அடிபட்டுருக்குன்னா நமக்கு இடுப்பில் அடிபட்டால் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்கும். அந்த எண்ணுயிர் தோழன் பாபு சார் சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பயம். ஒவ்வொரு வேலை செய்யும்போது நான் பயந்து பண்ணுவேன். நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் என்ன கராத்தே மாஸ்டர் என்ன இப்படி பயப்படுறீங்க அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியாது அதோட உணர்வு என்னன்னு. ஏன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு பத்திரமா வேலையை செய்யணுங்கிறது தான் என்னுடைய விஷயம். அந்த மாதிரி ஒரு எந்த இழப்பும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எஸ்எஸ் மியூசிக் நேயர்கள், ரசிகர்கள் எல்லோருக்கும், விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லோருக்கும் இந்த நம்மளது எஸ்எஸ் மியூசிக் சம்மந்தமாக இந்த நம்ம எஸ்எஸ் மியூசிக் சேனல் மூலமாக நான் என்னுடைய அன்பார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா வாழ்த்தணும், மிகப்பெரிய இடத்துக்கு நான் வரணும். உங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் எனக்கு வேணும். மீண்டும் எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999.